அதாவது துவரகவரியிலே உங்களை இறத்தார்கள். துர்வாசர் சாபத்தினால் அந்த தோளில் அனைத்து கோர்களை பிடுங்கி நான் பெரியவன் நீ பெரியவன் என்று ஒருவருக்கு ஒரு அடித்து புலமே அழிந்து விட்டதா, நாசமாகி விட்டதா? தாங்கள் மிஞ்சியவர் தாங்கள் மட்டும்தானா? உண்மைதான் செஞ்சில விவடனே. சரி, என்னுடைய குலம் அழிவதற்கும் ஒரு சாபம் உண்டு. எப்படி? யாரிட்ட சாபம் என்றால், எப்படி? அந்த காந்தாரியாகப்பட்டவள் என்னுடைய குலம் அழியட்டும் என்று சாபம் கொடுத்தாள். எதற்காக என்றால், தானோ 101 பிள்ளைகளை பெற்றோம். ஆனால் பாண்டவர்களுக்கு துணையாக 5 சேர்ந்து என்னுடைய 101 பிள்ளைகளையும் கொன்று விட்டாய். இப்பொழுது எப்படி நான் அனைத்து குழந்தைகளையும் இழந்து தவிக்கின்றேனோ அதே போல ஒரு நாள் உன்னுடைய குலமே அழியும். அதை பார்த்து நீ கண்கலங்கி கொண்டு அழுவாய் என்று எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார்கள். கண்டவருமானே, என்ன தெரிவிக்கிறீர்கள்? ஆனால் காந்தார் நாட்டில் பிறந்தவள், சகனிக்கு பிறந்தவளாக பிறந்தவள், அண்ணவளுக்கு மகனாக பிறந்தவன் துரியோதனன் 18 போர்க்களத்தில் கண்ணபெருமான் பாண்டவரமாக இருந்த காரணத்தினால் அதரமத்தை அழித்து நிலைநாட்டும் பொழுது அந்த காந்தாரி சொல்கிறாள். ஆனால் காந்தாரியோ கற்பழியாத பெண்ணாகப்பட்டவள். கண்ணா, நீ நினைத்திருந்தால் இந்த போரை நினைத்திருக்கலாம், ஆளுக்கு சமமாக பங்கு பிரித்திருக்கலாம். ஆனால் நீ பாண்டவர்களை பக்கம் இருந்து எங்கள் இனத்தார்களை 101 கொண்டு விட்டார்களே, 99 ஆண்மகன் ஒரு பெண்பாள் மாபெரிய கொடைவள்ளல் கர்ணனை கொண்டு விட்டீரே. என்னுடைய அங்கம் எப்படி பதறியதோ அதுபோல என்னுடைய வீடு எப்படி ஆண்மகன் இல்லாமல் வீணாக போனதோ அதுபோல உங்கள் குலமும் போகட்டும். என்னுடைய அங்கம் எப்படி பதறியதோ அதுபோல இந்த மண்ணுலகளை நீ பதறி அழுவாய் என்று காந்தாரி கொடுத்த சாபத்தினால், பத்திரி கொடுத்த சாபத்தினால் உங்கள் குலமே அழிந்து விட்டதா கண்ணா? உண்மை அழிந்து விட்டதா? என்ன செய்வேன்? இதையெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு ஒரு மயக்கமாக வருகிறது. கண்ணா, எப்படியாவது இப்படியே பேசிக்கொண்டு வந்தால் நான் ஒரு திறமையாக பேசிக்கொண்டிருக்கிறேன். தாங்களோ அதாவது உயிர் போக நிலையை தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். உங்களை காப்பாற்றுவதற்கு என்ன வழி என்று தாங்கள் சொன்னால் அது சீக்கிரமாக செய்து உங்களை எப்படியாவது காப்பாற்றுகிறீங்கன்னா காப்பாற்றுகிறேன். செஞ்சிட வேடனை, என்னுடைய உயிராகப்பட்டதை உன்னால் காக்க இயலாது. எனக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்லக்கூடிய ஒன்றை மட்டும் நீ செய்து முடித்தால் போதும். உனக்கு எந்த ஒரு பாபமும் சாபமும் நேராமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கண்ணா. ஆனால் இந்த நேரத்திலே தாங்களுக்கு என்ன ஒரு உபகாரம் செய்ய வேண்டும், என்ன உதவி செய்ய வேண்டும் சொல்லுங்கள். அரைக்கிற நேரத்திலே சென்று செய்து முடித்து விட வருகிறேன். செஞ்சில விபடனே, நேராக நீயோ அஸ்தினாபுரம் செல்ல வேண்டும். அங்கு சென்று வீமன், விஜயன் என்று சொல்லப்பட்ட 2 மட்டும் தன்னந்தனியாக நான் அழைத்ததாக இந்த வட பாலாமரத்திற்கு அழைத்து வர வேண்டும். கண்ணா, இவ்வளவுதானே? அர்ஜுனனை வீமனை தாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு முறை பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிறாய், இவ்வளவுதானே? இந்த சிறிய காரியத்தை நான் செய்யாமல் இருப்பேனா? ஆண்டவருக்காக அரைக்கட நேரத்திலே கொண்டு வருகிறேன். அர்ஜுனனை வீமனையும் சென்று வருகிறேன். உத்தரவு தாருங்கள். சென்று வருவாய். அண்ணா, ஹலோ தம்பி. அண்ணா, யாரோ வருவது போல தெரிகிறது. யார் என்று பார்ப்போம். வேடல் போல தெரிகிறது. அல்லவன் யார் என்று பார்ப்போமே. பார்க்கலாம் அண்ணா. வார்கள் வேடுவனே, நீ யார்? அண்ணா, இவ்வரத்தில் வேட்டையாடுவ செஞ்சல் வேடன். அப்படியா? வேட்டையாடி கொண்டு வரும் மார்க்கத்திலே கண்ணபெருமான் நதிக்கரை ஓரத்தில் கண்டேன். துவரகவரிகளே, யாது வச்சு தெரியவில்லை. நமது இளைய மகன் அர்ஜுனையும் வேமனையும் சீக்கிரமாக அழைத்து வரும்படி கண்ணபெருமானை கட்டளை மன்னார். செஞ்சில் வேடவனே, என்ன தெரிவிக்கின்றாய்? எங்களுடைய மாமன் மாயவன் வடபாலமரத்தடியிலே பள்ளி கொண்டிருக்கின்றார். அதனால் என்னுடைய தம்பி வீமன், விஜயன் 2 மட்டும் வரவழைத்தார் என்று தெரிவிக்கிறாய், அப்படித்தானே? ஆமாம் அண்ணா. ஆகட்டும், நீ முன்பதாக செல். என்னுடைய தம்பிமார்களை அனுப்பி வைக்கிறேன். அப்படியாகட்டும் அண்ணா. தம்பி பீமா, அர்ஜுனா, 2 வாருங்கள். என்ன விவரம் என்று தெரியவில்லை. என்ன விவரம்? நம்முடைய மாமன் நம்மை 5 பேர்த்தை காணக்கூடியவர். இன்று 2 மட்டும் அந்த வடபாலமரத்தடியில் வரும்படியாக அழைத்திருக்கிறார். இது ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. அண்ணா, என்னவென்று தெரியவில்லை.
இருந்தாலும் நீங்கள் இருவரும் செல்லுங்கள். இருவரும் சென்று அங்கு நம்முடைய மாமனை பார்க்கும் பொழுது தூரம் நின்று பார்க்க வேண்டும். அன்னவரை தொடாமல் பேசிவிட்டு வர வேண்டும். சென்று வாருங்கள். ஆகட்டும்டா, சீக்கிரமாக சென்று வருகிறோம். வருவரை எதிர்பார்த்த வண்ணமாக இருப்பேன். தம்பி அர்ஜுனா, நம்மளுடைய மைத்துனம் மாயக்கண்ணன் வடபடாமத்த கருகாமல் இருந்து சரி நம்மளை இருவர் மட்டும் வரவழைத்திருக்கிறார். அது சீக்கிரமாக செல்ல வேண்டும். புறப்படுக செல்வோம். ஹலோ ஹரிராம மாயகண்ணன் பணிந்து வாருவோம் என்று 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 அண்ணனோடு பீமராஜன் அர்ஜுனானோ வழி நடந்தார். பீமராஜன் அர்ஜுனானோ வழி நடந்து ஏழுலகை அருமண்ணன் பணிந்து வாருவோம் என்று பேருலகை ஆள்பவனை பணிந்து வாருவோம் என்று ஏழுலகை மன்னவனை பணிந்து வாருவோம் என்று பேருலகை மன்னவனை பணிந்து வாருவோம் என்று வீரமுள்ள பீமராஜன் அர்ஜுனானோ வழி நடந்தார். வீரமுள்ள பீமராஜன் அர்ஜுனானோ வழி நடந்தார். ஓட்டமோகே வீரரையா ஓடிவாரோ இருவரும் ஓட்டமோமே புனரையா ஓடிவாரும் இருவருமே. ஓட்டமோகே வீரரையா ஓடிவாரோ இருவரும் ஓட்டமோமே நடைய ஓடிவரும் இருவரும். நம்முடைய மைத்துனம் மாயக்கண்ணன் தரையிலே விழுந்து வெட்ட வெள்ளத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கிறார். என்னவென்று தெரியவில்லை. மைத்துனா மாயக்கண்ணா யார் என்று தெரிவிக்க வேண்டும். விஜயா. மேலே பறக்கின்ற பட்சிகளுக்கு கீழே ஓடுகின்ற தர மிருகங்களுக்கும் எரி ஆக்கிவிட்டு வருகிறேன். பீமா, நானோ இந்த அம்பாகப்பட்டது பட்டு ரத்த வெள்ளத்திலே மேய்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னை கொன்றவன் யார்? உன் மீது அம்பு தொடுத்தவன் யார்? அந்த ஆகாயத்திலே பறக்கக்கூடிய பட்சிகளுக்கு தரை மிருகங்களுக்கும் விருந்தாக்கி வருகின்றேன் என்று வீரவசம் பேசுகின்றாயே. வேண்டாம் பீமா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள். மைத்துனா என்ன தெரிவிக்கிறாய்? வச்சனமாக பேசிக் கொண்டிருக்கிறாயே, என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தெரிவிக்கின்றாயே. என்ன செய்வேன், என்ன செய்வேன்? அண்ணர் சொல்லை தட்டினாமோ தோடலாமோ தம்பி ஐயவானோ பாடும் துயிரோ பார்க்கலாமோ அண்ணன் சொல்லை தட்டினாமோ வீழலாமோ தம்பி மாயவரை காக்கலாமோ போகலாமோ. அண்ணர் சொல்லை தட்டினாமோ தோடலாமோ தம்பி அண்ணன் பாடோ துயிர தன்னை பார்க்கலாமோ அண்ணன் சொல்லை தட்டினாமோ போகலாமோ தம்பி கண்ணர் பாடும் துயரம் தன்னை பார்க்கலாமோ. காட்டினீரே கண்ணந்தரியா வீடலாமோ தம்பி அண்ணன் சொல்லை தட்டினாமோ ஓடலாமோ காட்டினிலே தன்னந்தனியாய் விடலாமோ தம்பி அண்ணன் சொல்லை தட்டினாமோ போகலாமோ. தம்பி, நம்முடைய அண்ணராகப்பட்டவர் தொடாமல் பேச வேண்டும், பக்கத்தில் செல்லாமல் பேசிக்கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தார். இப்பொழுது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இவரை எப்படி எழுப்புவது என்று ஒன்றுமே புரியவில்லை. ஆகையால் நம்மளுடைய ஆயுதங்களை கொடுத்து அவரை எழுந்து அவரை செய்ய வேண்டும். நாட்டுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். மைத்துனா மாயக்கண்ணா, இப்பொழுது எங்களுடைய ஆயுதங்களை கொடுக்கின்றோம். அதை பற்றி எழுந்து வர வேண்டும். ஐயா, எழுந்து வர வேண்டும். வீமா, விஜயா, ஆயுதங்களை யாவது கொடுத்து உன்னை காத்து செல்கின்றோம் என்று சொல்கின்றீர்களே, மிக்க சந்தோஷம் அப்பா. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆயுதங்களை யாவது கொடுங்கள். இந்த ஆயுதங்களின் வழியாக நான் பற்றி எழுந்து வருகின்றேன். நாம் மூவரும் நேராக செல்வோம் அஸ்தினாபுரம். இதோ ஆயுதங்களை கொடுங்கள். இப்பொழுது வீமனோ இந்த பூலோகத்திலேயே 1000 யானைகள் வல்லமை பெற்றவன். அர்ஜுனனோ பூலோகத்திலே இருந்து தெய்வலோகத்திற்கு வில்லாகப்பட்டதை எய்து அம்பாகப்பட்டதை எய்துவுடன் தெய்வலோகத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன். இப்படி வல்லமை பெற்றவர்களை இருவரையும் தெய்வலோகத்திற்கு அழைத்து சென்றால் அந்த தெய்வலோகத்தையே அழிக்க துணிந்து விடுவார்கள். இப்பொழுது இவர்களுடைய ஆயுதத்தின் வழியாக இவர்களுடைய பலமாகப்பட்டதை பெற்றுக்கொண்டு இவர்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும் வைகுந்தம். இதோ இப்பொழுது அவர்களின் சக்தி
வரத்தை பெறுகின்றேன். தம்பி, நம்முடைய மைத்துனம் மாயக்கண்ணன் நம்மளை விட்டு பிரிந்து விட்டாரடா, பிரிந்து விட்டாரடா தம்பி. ஐயோ, நம்மளை விட்டு பிரிந்து வைகுந்தமே சென்று விட்டாரே. போயவர்தா போனா பின்பு தம்பி நாம் இருந்து என்ன செய்வோம்? மாயவதா போனா பின்பு அண்ணா நாம் இருந்து என்ன செய்வோம்? மாயவர்தா போனா பின்பு தம்பி நாம் இருந்து என்ன செய்வோம்? ஐயோ, மாயவதா போனா பின்பு அண்ணா நாம் இருந்து என்ன செய்வோம்? அவனையே தானிருந்து தம்பி என்ன செய்வோம்? இந்த நேரம் நம்மையனை நானிலத்து அண்ணா என்ன செய்வோம் இந்த வேளை? அவனுமே இருந்தாவின்று இப்பா அன்னுலகில் வாழலாமோ? மாமனுமே இருந்த பிறகு இந்த மண்ணுலகில் வாழலாமா? போயவர்தான் போனா பின்பு தம்பி பூமியிலே வாழலாமா? மாயவனா போன பிறகு இந்த பூமியிலே வாழலாமா? தம்பி, இப்படி நம்ம அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் சரி, அண்ணரிடத்திலே தெரிவித்தாக வேண்டும், உண்மைதான் தம்பிமார்களிடத்திலே தெரிவித்தாக வேண்டும், உண்மைதான். தேவி திரௌபதி இடத்திலே தெரிவித்தாக வேண்டும். நிச்சயமாக. ஆகையால் ஆகையால் இவருக்கு இப்பொழுது காப்புகளை கட்டு முடித்துவிட்டு அகற்று. ஈம காரியங்களை செய்துவிட்டு அது சீக்கிரமாக செல்ல வேண்டும் அல்லவா? உண்மைதான். செவ்வாழை கொண்டு வந்து ஈமகாயம் செய்ய வீரர். செவ்வாழை கொண்டு வந்து தீபசேனல் செய்வதானால் செவ்வாழை கொண்டு வந்து ஈமகாயம் செய்வோமானா. செவ்வாழை கொண்டு வந்து பீமராஜன் செய்வதுண்டா? பூவராஜன் கொண்டு வந்து ஈமகாயம் செய்வோமானா. பூவராசம் கொண்டு வந்து பீமராஜன் செய்வதுண்டா? பூவராஜன் கொண்டு வந்து ஈமகாயம் செய்வோமானா. பூவராசன் கொண்டு வந்து பீமராஜன் செய்வதுண்டா? நம்மளுடைய மாமனுக்கு ஈம காரியங்களை செய்து விட்டோம் அல்லவா? அது சீக்கிரமாக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அன்றிடத்தை தெரிவித்தாக வேண்டும். அகட்டும் அண்ணா. வல்லமை செல் பீமராஜன் கதையெடுக்க பலமில்லாம வல்லவனா பீமசேனல் வில்லெடுக்க கதையில்லாமல் போன பின்பு வீணான பூமியில மலமெல்லாம் போனதள்ளி அர்ஜுனனும் புலம்புகிறேன். வெள்ளக்கூடை கால்கள் அண்ணா! மருகா. வந்ததெல்லாம் போனதள்ளி அர்ஜுனனும் புலம்புகிறேன். தீர்க்கமுள்ள வில்வெளியில் வில்லெடுக்க பலமில்லாம வந்தவல்ல அர்ஜுனனும் வில்லெடுக்க புலனமல்ல. ஈரமெல்லாம் போன பின்பு வீணான பூமியில ஐயோ, வீரமெல்லாம் போனதள்ளி வீணாக புலம்புகிறேனே. தம்பி, அண்ணா! அர்ஜுனா, அண்ணா! பார்த்தாயா நம்மளுடைய மைத்துனம் மாயக்கண்ணன் அவருடைய உயிர் பெறுகின்ற பொழுது நம்மளுடைய பலத்தை எல்லாம் பட்டு சென்று விட்டார். உண்மைதான். இந்த ஆயுதங்களை நம்ம மேல எடுக்க முடியவில்லை. உண்மைதான் அண்ணா. என்னுடைய கதியாகப்பட்டது வலதுகர்த்தால் எடுத்து சுழற்றி இருந்தால் விண்ணுலோகம் போய் பூலோகத்துக்கு வருகின்ற பொழுது உண்மை. இடதுகர்த்தால் தாங்கக்கூடிய கதியாகப்பட்டது இரண்டு கருங்களாலையும் என்னால தூக்க முடியவில்லை. ஆகையால் தலை சுமையாக கட்டி அது சீக்கிரமாக நாட்டுக்கு செல்ல வேண்டும். அகட்டும் அண்ணா. தலை சுமையா கட்டி வீமல் கல்லடையா தன்னடந்த தலசுமாயா கட்டினோ தலனையா தன்னடந்தா. தலை சுமையா கட்டி எல்லோ தலை சுமையா தன்னடந்த தலசுமாயா கட்டியல்லோ அர்ஜுனனும் தன்னடந்தா.
என்று கொள்ளை கொள்ளை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான்டா, உண்மை உண்மை. பட்டணத்தில் கொள்ளையீடு அந்துமானோ அன்பதாரா பட்டணத்தில் கொள்ளையன்று அன்பதாரா தந்தமாது. பட்டணத்தில் கொள்ளையீடு அந்துமானோ அன்பதாரா பட்டணத்தில் கொள்ளையன்று அன்பதாரோ சொந்தமாது. அந்துமானோ அன்பதாரி எந்துமானோ அன்பதாரி அன்பதாரோ சொந்தமாது. இருவருமே கெட்டவப்பா. பட்டணத்திலே கொள்ளை கொள்ளை என்று கள்ளர்கள் கொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஓர வழியாக செல்ல வேண்டும். உண்மை. ஓரவாளி சென்ற வீமல் ஒளிமாறா இந்த நேரம். ஒருவாரி சென்ற வீமல் ஓடிவாரோ இந்த நேரம். ஒட்டமோமே நடையா ஓரவாளி தன்னடங்க. ஓட்டமோமே நுண்ணலையா இப்பதாமே தன்னடந்து. ஒட்டமோமே நடையா ஓரவாளி தன்னடங்க. ஓட்டமோமே நடையா ஒருவத தன்னடந்தான். நாட்டுக்கு வந்து விட்டோம் அல்லவா? அண்ணனிடத்தை தெரிவித்தாக வேண்டும். உண்மைதானடா. அண்ணா, அண்ணா. தர்மபூதி அண்ணா, தர்மபூதி அண்ணா, இப்படி வாருங்கள் அண்ணா. என்ன செய்வேன் ஏது செய்வேன் அண்ணா, இந்த நிலை நேர்ந்தாதண்ணா. என்ன செய்வேன் ஏது செய்வேன் அண்ணா, இந்த நிலை நேர்ந்தாதாலே. என்ன செய்வேன் ஏது செய்வேன் அண்ணா, இந்த நிலை நேர்ந்தாதண்ணா. அண்ணா என்ன செய்வேன் ஏது செய்வேன் அண்ணா, இந்த நிலை நேர்ந்தாதாலே. ஆயிரங்கள் தவ சுமையை இப்போ வந்திரங்கோ நிற்கும் போது. ஆயிரங்கள் தனோமையா இப்போ வந்து இப்போ நிற்கும் போது. தமிழக மைத்திர மாயக்கண்ணனை பார்த்துவிட்டு வர வேண்டும் என தெரிவித்தீர்களே. ஆமா. அங்கே சென்று பார்க்கின்ற பொழுது இரத்த வெள்ளத்திலே தரையிலே கீழே விழுந்து கிடந்தார். அண்ணா அவரை தொட்டு எழுப்ப முடியவில்லை, தொட்டு தோற்க முடியவில்லை. தம்பி. எங்களுடைய ஆயுதங்களை கொடுக்கின்ற பொழுது என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தம்பி? ஆயுதங்களை பிடித்து வண்ணமாக அவர் உயிர் பிரித்து விட்டார், தம்பி. இறந்து விட்டார். ஏம்மா? எங்களுடைய பலத்தமே குறைத்து விட்டார், குறைத்து வைகுண்டமே சென்று விட்டார் அண்ணா. தம்பி. மாயக்கண்ணனை இறந்து விட்டார் அண்ணா, இறந்து விட்டார். தீவா, அண்ணா, என்னப்பா தெரிவிக்கின்றாய்? நம்முடைய மாமன் மாயவர் வடவால மரத்தடியில் இறந்து விட்டாரா கண்ணா? அண்ணா, மாயவா, மதுசூதனா, உன்னை பிரித்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் கண்ணா? உங்களுடைய துணை இல்லாமல் நாங்கள் இனிமேல் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? ஆனால் எங்களுக்கு துணை என்று சொல்வதற்கு யார் இருக்கின்றார்கள்? தாய்மாமன் இல்லாமல் நாட்டில் வாழ்வது ஒரு வாழ்வா கண்ணா? எங்களையெல்லாம் தவிக்க விட்டு நீ சென்று விட்டாயே கண்ணா. உன்னை எந்த ஜென்மத்தில் காண்பேன்? எப்பிறப்பிலே பார்க்க போகிறேன் கண்ணா, எப்பிறப்பிலே காண போகிறேன். கண்டானாய வில்வேஜியா சேரோ அவளாலே போரிமா வீரஞ்சதில்ல காவலனே போரில்லையா மாயவரா திறந்தார் என்று தம்பி மனமலரே சொல்லிராடா. மாயவரே இறந்தார் என்று தம்பி அவரையா சொல்லிடாவ. காலளந்தே வேலிதல் இல்லீங்கள் காலிருந்தோ கண்ணீராடா. கானகத்தே வேலிதல் இல்லீங்கள் கண்ணீரையா கண்ணீராடா. மாதொருடா தூது சொன்ன நாம மாயனந்தா போனதில்லை. வாலில்ல தூது சொன்ன நம்ம மாயவர போனதில்லை. வல்லவரோ தில்லைமைக்கு தம்பி புது வந்த பதவிந்தே எங்க. வல்லவரா கல்லாரைக்கு தம்பி நில்லவரே நில்லாரைக்கு. நம்முடைய மாமன் வைத்திரரை இறந்து விட்டீர் அண்ணா, இறந்து விட்டீர். போனாதாடா. தம்பி, நம்முடைய வீமன் நம்மை விட்டு தம்பி நம்முடைய கண்ணன் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரே, இனிமேல் நாம் என்னடா செய்ய போகிறோம்? ஆனால் நம்முடைய மாமன் அன்று அந்த துச்சாரதன் நம்மை கொல்ல வேண்டும் என்று அரக்கு மாளிகையோடு வைத்து தீ மூட்டினான். அப்பொழுதும் அன்னவர் சூழ்ச்சியால நம்மை எல்லாம் காப்பாற்றி அழைத்து வந்தார் தேச நாடு. தேச நாட்டுக்கு சென்று மீண்டும் அஸ்னபுரி நாடு வந்தோம். நாட்டில் எப்படியாவது நம்மளை நாடு கடத்த வேண்டும் என்று சூதாடங்களை ஆட்டச் செய்து வனவாசத்தில் ஓட்டினார். அப்பொழுது நம்முடைய மாமன் துணையாக நின்று காப்பாற்றினார். பகடையாடு மண்டகம்
வகையிலே துச்சாதனன் துயில் உருகும் பொழுது நம்மளுக்கு பதிலாக நம்முடைய மாமன் துயில் கொடுத்து காப்பாற்றினாரே, அவரெல்லாம் இறந்து விட்டார். இனிமேல் அது போன்ற ஒரு நிலைமை வந்துவிட்டால் நமக்கு துணை என்று சொல்வதற்கு யாரடா இருக்கின்றார்கள்? நம்மளுடைய மாமனை தாய் மாமனை இழந்து விட்டால் நம்மளுக்கு என்னென்ன இருக்கிறது? எதுவுமே இல்லையே. தாய் என்று சொன்னால் இந்த முதலாகப்பட்டது ஒரு முறை ஒட்டும், தாய் மாமா என்று சொன்னால் 2 முறை ஒட்டி கொண்டிருக்குமே. அப்படி ஒரு பாசத்தோடு நேசத்தோடு நம்முடைய எல்லா பாதுகாத்து வந்த மாமனை இழந்து விட்டு வந்து விட்டோமே. அன்றொரு நம்மை கொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த 8வது வரத்திலே வாழ்ந்து வரும் பொழுது அந்த துரியோதனனை கொல்ல வேண்டும் என்பதற்காக நச்சு பொய்யை உண்டு செய்தார். அந்த வனவாசத்தை எல்லாம் சுத்தி பார்த்து எனக்கு முன்பதாக சென்று நச்சு பொய்களே தண்ணீர் அறிந்து நீங்கள் எல்லாம் மயங்கி கிடந்தீர்கள். அப்பொழுதெல்லாம் உங்களை பார்த்தவுடனே கத்தினேன், கதறினேன், அழுது புலம்பினேன். அழுது புலம் பொழுது மாமன் அருகிலே வந்து எதற்காக நீ அழுது புலம்புகிறாய் என்று கேட்டார்கள். என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் மயங்கி கிடக்கின்றார்களே, அன்னவர்கள் இல்லாமல் நான் என்ன செய்ய போகிறேன் சாமி என்று கேட்டேன். அதற்கு தெரிவித்தார், கலங்க வேண்டாம், உனக்கு யார் வேண்டும் சொல், அன்னவரை நான் உயிர் எழுப்பி கொடுக்கின்றேன் என்று நம்முடைய மாயவர் தெரிவித்தார். அப்பொழுது நான் தெரிவித்தேன், நான் என்னுடைய தாய் பேரை சொல்வதற்கு நான் இருக்கிறேன், என்னுடைய சிறிய தாயார் பேரை சொல்வதற்கு நகலனோ சகாதேவனோ யாரோ ஒருவரை உயிர் எழுப்பி கொடுங்கள் சாமி என்று கேட்டேன். அதற்கு அன்னவர் தெரிவித்தார், கூட பிறந்த தம்பிமார்களை கூட நீ நினைக்கவில்லை, சிறிய தாயார் பேரை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறாய் பார்த்தாயா, இதுதான் நீ தர்மத்திலே சிறந்தவன், அதனால் உன்னுடைய தம்பிமார்களை 4 பேர்த்தையும் நான் உயிர் எழுப்பி கொடுக்கின்றேன் என்று நமக்கு அன்று உயிர் எழுப்பி கொடுத்தார் அல்லவா. இனிமேல் உங்களுக்கோ எனக்கோ அந்த நிலை வந்து விட்டால் நம்முடைய அருகிலே நின்று நான் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னடா என்று கேட்பதற்கு யாரடா இருக்கின்றார்கள்? யார் இருக்கின்றார்கள்? தாய்மாமன் உறவில்லாமல் நாட்டில் வாழ்வது நன்றாக இருக்காதப்பா, நன்றாக இருக்காது. இருந்தாலும் நம்மளே புலம்பிக் கொண்டிருந்தால் தேவி துரோதத்தில் தெரிவித்தாக வேண்டும், தம்பிமார்கள் எடுத்து தெரிவித்தாக வேண்டும் அல்லவா. அழைத்து பாருங்கள் அப்பா, அண்ணவளுக்கு தெரிவிப்போம். தம்பிமார்களே, நகலா, சகதேவா, தேவி துரோபதா, அது சீக்கிரமாக பாருங்களம்மா, பாருங்கள். உன்னுடைய அண்ணனோ கண்ணனோ என்னுடைய மாமன் மாயகண்ணன் பல வடவார மரத்தடியிலே அன்னவர் நம்மை எல்லாம் விட்டு அன்னவர் இறந்து விட்டார் கண்ணே, இறந்து விட்டார் என்னுடைய அண்ணன் மாண்டு வெடித்து விட்டாரா? ஆமா, நமக்கு ஆபத்து வந்த நிலையில் அண்ணா என்று அழைத்தால் முன்பாக நின்று நம்ம எல்லாம் காத்து ரசிப்பாரே என்னுடைய அண்ணன். இப்போது நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்று விட்டாரே இறைவா. அன்றொரு நாள் பாரா சபையில் இருந்த அந்த துச்சாதனன் என்னை துயிலை இழுத்து மானபங்கம் செய்யும் போது என்னுடைய அண்ணர் எனக்கு துயில் கொடுத்து மானத்தை காத்தாரே அண்ணா. இன்று எங்களை எல்லாம் அந்தரமாக விட்டு விட்டு சென்று விட்டீர்களே அண்ணா. உந்தன் பதமாது எந்தெந்த நாளைக்கோ யாரும்
காப்பாற்றுவார்கள். கண்ணே துரோபதா கலங்க வேண்டாம். கண்ணன் இறந்தது உனக்கு மட்டும் கவலை இல்லை.